ராதிகா ஓம் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம தளபதி சேனல் தான். அதாவது எங்களை பற்றி, அதாவது எங்கள் பிடிச்ச கலர் என்ன, எங்கள் பிடிச்ச ஃபேன், இப்போ நம்ம ஃபுட் அந்த மாதிரி இப்போ நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் கடகடன் வீடியோ கூட போயில. என்ன நிறைய பேசக்கூடாது, நிறைய வீடியோ பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிடும்ல, அதனால இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட். ஃபேவரட் ஃபுட் பிரியாணி, மட்டன் பிரியாணி. எனக்கும் மட்டன் பிரியாணி தான். கடகடன் போயிடலாம். என்ன டைமில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. Your favorite color? Black. Purple. Your favorite YouTube? NRFM. NRFMல இந்த NRFM பார்க்குறீங்கன்னா, NRFMல நாங்கள் எல்லா NRFMல இருக்க எல்லா டீம்லையும் நாங்கள் எல்லா பேரும் வச்சுட்டோம். இவளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சி மோனி. ஓகேவா? இப்போ இருக்க அது தெரிஞ்சு யாரெல்லாம் NRFM பிடிக்குமோ கமெண்ட்ல ஒரு ரெட் டாட் போட்டு லைக்ஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி. இது NRFMக்கு போனால் போகும் இந்த வீடியோ, தெரியல, பார்ப்போம். Your full name? பிரணவியா சர்னிதா ஓம். பேர் ஓம் சர்னிதா. சர்னிதா ஓம் தான். ஐடி கார்டில் கூட அதே பேர் தான் இருக்குது. வேணா பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியல, சொல்லுங்க யாராவது நினைக்கிறேன். சரி, படி தொடர்ந்து. Where are you from? ஆவடி, சென்னை 60054. Your favorite song? ஹே மின்னலே from SK song. எனக்கு சிவகார்த்திகேயன் சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும். அதுக்கப்புறம் சண்டைக்காரி பிடிக்கும். NRFMக்கு சண்டைக்காரி பிடிக்கும்னு தெரியும். எனக்கும் எஸ்கே பாக் பிடிக்கும். ஆனால் அது மோஸ்ட்டாக இந்த பாட்டா பிடிக்கும். நான் அமரன் இல்லை ஆக்சுவலி மோனினால நான் ஒன்றும் சண்டைக்காரி எடுத்துக்கேன். எனக்கு அந்த சாங் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அமரன் இல்லை. ஏன்னா எனக்கும் அந்த சாங்க்கும் ஒரு இது நான் அப்புறமா சொன்னேன். வேணாம், இப்போ நம்ம உங்களுக்கும் அமரன் பாட முடியுமா? ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே ஒரு கிரீன் கலர் ஹார்ட் போட்டுருங்க. யாரெல்லாம் அழுதிங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க. ஆக்டிங், எல்லா ஆக்டிங். யுவர் ஃபேவரட் பர்சன்? மை கசின். மை கசின்ஸில் வந்து மை டேட். மை கசின்ஸில் பார்த்தீங்கன்னா கசின்ஸ் அண்ட் டேட் அவ்வளோதான். என் கசின்ஸில் யார் ரொம்ப பிடிக்கும் தான் கேட்டாங்க. கசின்ஸ் எல்லாருமே பிடிக்கும். மோஸ்ட் இஸ் ஜீவேஷ் அண்ட் கிருத்திகா. அது எப்படின்னு சொல்ல முடியும்? மோஸ்ட்லாம் இப்போ அவங்க பார்த்தாங்க. எங்கள் அக்கா எங்கள் சொன்ன அக்கா வந்து எனக்கு கசின் கிடையாது, அதனால அவங்க சொல்ல முடியாது. இவ்வளோ கசின் கிடையாது, சிப்ளிங்ஸ். ஆனால் ஒரே வீட்டில் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு, டேடு, கசின்ஸ் அவ்வளோதான். யோர் ஏஜ்? 12. 8 ரன்னிங். யோர் டேட் ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட் நீ சொல்லியிருப்பா. 9/10/2016 அப்படின்னா October 9, 2016. நான் சொல்கிறேன் பாருங்க. 1/11/2013. இது 2016 அவ்வளோதான். அதாவது நவம்பர் 2013 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யோர் ஃபேவரட் கேம் பிளே கிராணி ஆர் ஈவில் மேன்? கிராணி. நான் ரெண்டுமே விளையாடிருக்கேன். காஸ்ட்லி கிராணி. ஆனால் ரெண்டுத்துல எனக்கு கிராணி தான் இருக்கும். இருங்க, நானும் என் கசின் அண்ணாவும், அதாவது ஜீவேஷ், அவங்களும் இவளும் வந்து ஒரு நாள் வந்தாங்க. சாரி, அவங்க வரல, அவங்க வந்தாங்க. அப்போ ஈவன் நான் ஃபஸ்ட்டு கிராணி ட்ரை பண்ணோம். அது எப்படியோ முடிஞ்சிச்சு. பட் நாங்கள் ஈவன் ட்ரை பண்ணப்போ நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஒரே அடி போட்டாலே எனக்கு ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு அவளை பிடிக்காது. எங்களுக்கு பள்ளிமுட்டியில் பிடிக்கும். பள்ளிமுக்கியான கிராணி செல்லமாக பள்ளிமுக்கின். உங்களோட ஸ்டடீஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. நான் வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் பொண்ணு தான். மிடில் கிளாஸ் பொண்ணு. நான் வந்து டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல் முகப்பேரில் படிக்கிறேன். நான் வந்து மகரிஷி வித்யா மந்திர் பருத்திப்பேட் மெயின் ரோட் பிரிட்ஜு ஒன்று இருக்கும். அங்கே திரும்பினா எங்கள் ஸ்கூல் இருக்கும். அது வந்து ஒரு மகரிஷி ஜி கட்டினாங்க. நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கட்டிட்டு இப்போ இருக்காங்களான்னு தெரியல, ஆனால் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த ஸ்கூலில் கட்டினாங்க. நல்ல ஸ்கூலு மகரிஷி. டெய்லி தேர்ஸ்டே ஆனால் பூஜை பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா தேர்ஸ்டே தான் வேறு எந்த நாள், அதனால் டெய்லி பூஜை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து 3rd கிரேட் படிக்கிறேன். நான் வந்து 6th கிரேட் படிக்கிறேன். சாரி 7th கிரேட் படிக்கிறேன். வளர்றது நல்லா. யோர் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்? பேட்மிண்டன். ஆஃப்கோர்ஸ். நாங்கள் வந்து கிளாஸ் சேரலான்னு இருக்கோம். இவங்க அப்பா கிட்ட பேசிப்போம், கூட சீக்கிரத்தில் சேருவோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு சேர்ந்துருவோம். யோர் ஃபேவரட் வெஜ் ஆர் நான்வெஜ்? போத். பிகாஸ் வெஜ்ஜில் வந்து நாங்கள் ஒரு ஹோட்டல் போனோம். வெஜ்ஜில் வந்து ஃப்ரைட் ரைஸு சாப்பிட்டோம். பிரியாணி இல்லை திருப்பதியிலேருந்து வரும்போது ஒரு ஹோட்டலில் பார்த்தோம். பெரம்பூர் ஸ்ரீனிவாசா. 4 இருமா, பெரம்பூர் ஸ்ரீனிவாசா போடுமா? பெரம்பூர் ஸ்ரீனிவாசா அங்கே போகும்போது நாங்கள் 2
ஒரே மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம், ஒரே மீல்ஸ். அதில் அந்த சாம்பார் சாதம் இருந்துச்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் தெரிஞ்சது நான் பிரியாணி சோத்தை போட்டு போடணும். நெக்ஸ்ட்டு யுவர் ஃபேவரட் கேம் கேட்டாச்சு. என்ன சவுண்ட்? யுவர் ஃபேவரட் கேம். இது என்னன்னு தெரியல, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ மாட்டுங்க. என்ன கொஸ்டின் போயிட்டு ஏன் குட்டியாக எழுதி வச்சிருக்காங்க தெரியலடி. யாரா அது ஃபோன் வச்சுருந்தாங்க? ஆஃப் பண்ணுறா என் தம்பிங்க. இருடி வர மாட்டேங்குது. என்னடி ஆச்சு? ஓகே வந்துச்சு. லேவா பண்ணாதடி. ஃபேவரட் தமிழ் மூவி. தமிழ் சரி ஃபேவரட் கேம் இன் ஹாரர். நீங்க சொல்லியாச்சு. ஏய் ஹாரர் ஆனா ஸ்கேரி எப்படி அந்த கிளவி சி ஹாரர் ஹாரர் ஆனா ஹாரா இருக்கா பண்ணி லூஸ் மாதிரி இருக்கா. ஹாரர் விடுங்க அதை விட்டுங்க. மூவிஸ் கேட்டியா கேம் கேட்டிங்களா? ஹாரர் கேம். ஹாரர் கேம்னா கண்டிப்பா ஈவன் ஐயோ அது போடுறவளே டபுக்குன்னு போட்டுவிட்டு அப்படியே வீங்கிருச்சு. ஃபேவரட் கேம் இன் ஹாரர்னு கேட்டிருக்காங்க. ஃபேவரட் வந்து கிராணி. அந்த ஹாரராக இருக்காது. சரி ஓகே போடு. எப்படி அடிக்கணும்னு தெரியும் பேசாங்க. ஃபேவரட் தமிழ் மூவி. மூவியா? எஸ்கே மூவின்னு சொல்லிட்டேன்லடா சும்மா. அமரன். அதான் எஸ்கே அமரன் எவ்ரி மூவி. ஆனால் எனக்கு டான் பிடிக்கும், அதுக்கப்புறமா மாவீரன் பிடிக்கும், அதுக்கப்புறமா அமரன் பிடிக்கும். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே வந்துட்டேன், ஒரு நிமிஷம் அங்கே போயிடலாம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. பிடிஎஸ்ல உங்களுக்கு பிடிச்ச வாங்க யாரு? பிடிச்ச பிடிஎஸ்ஸா? எனக்கு எல்லாருமே பிடிக்கும், யாருன்னு சொல்ல முடியாது. ஜே வி. ஓ ஆமாம்ல, ஜே இல்லை வி, சாரி வி. வீடியோஸை பார்த்ததில்ல. இவ வந்து பார்க்க மாட்டா. நான் அந்த கொரியன் சீரிஸ் நிறைய பார்த்துருக்கேன். நான் நைட்டில் பார்த்தேன், ஒரே ஒரு வாட்டி பார்த்தேன். ஆக்சுவலி இவ வந்து அதுதான் இங்கிலீஷ் ஃபேன் கிடையாது, ஃபேன் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நைட்டு பார்த்துருக்கேன். செகண்ட் ஹேண்டில் ஒரு வாட்டி பார்த்தேன். ஃபேவரட் கலர் சொல்லி. ஃபேவரட் கார்ட்டூன் சின்சான். சின்சான் டோரா. சின்சான் எனக்கு வந்து சின்சான் டோரா. ஏய் டோரா இல்லை, டோரா எனக்கு பிடிக்காது. அது தேர்ட் பிளேஸ். சரி தேர்ட் பிளேஸ். அப்படிலாம் இல்லை, உனக்கு சொன்ன டோரா சின்சான். ஃப்ரோசன் கேம் கிடையாது. ஃப்ரோசன் கார்ட்டூன் தான். ஃப்ரோசன். அப்புறமா வீர் தி ரோபோபாய். எனக்கு வந்து என்ன பிடிக்கும்? சின்சான் டோரா வீர் ரோபோ அவ்வளோதான் ஆளெல்லாம். நெக்ஸ்ட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட் இன் யுவர் ஸ்கூல்? EVS மேக்ஸ். Yeah, of course, read. How do I'm also like it. அம்மா எனக்கு ஃபோன் மேலே ஃபேவரட் சாங் சொல்லியாச்சு. ஃபேவரட் ஆக்ட்ரஸ். அதாவது ஆக்ட்ரஸ் நீங்க யாருக்கு? சாய் பல்லவி. லூஸ் ஆக்ட்ரஸ். ஆக்டர் ஆனாடி பாய்ஸ் ஆக்டர். அங்க ஹீரோயினும் கேட்டிருக்காங்க, ஆக்ட்ரஸ்னா ஹீரோன்னு அர்த்தம். ஆக்டர்னா இப்போ சிவகார்த்திகேயன், விஜய் இங்க அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. தெரியல, இதெல்லாம் நாங்க பண்ணலப்பா, இதெல்லாம் எங்க அப்பா ஃபேவரட் ஆக்ட்ரஸா? எஸ்கே. ஆக்டர் ஆனது இங்க ஹீரோயின் கேட்டிருக்காங்க பாரு. அப்பா ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான் சொல்வியா? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் கேட்பாங்க. ஏங்க நீங்க சொல்லுங்க ஆக்டர்னா. சரி அவங்க கேட்டிருக்கு, நம்ம ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக்ட்ரஸ் வந்து சாய் பல்லவி. அப்ப ஹீரோயின் யாரு சொல்லு? ஹீரோயின் தான் சாய் பல்லவி. இங்க பாருமா, இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபேவரட் ஆக்ட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க, ஃபேவரட் ஹீரோயின் கேட்டிருக்காங்க. அப்ப நீ வந்து ஃபேவரட் ஆக்ட்ரஸ்ன்னு, அதாவது அவங்க ஆக்டர் பார்த்து ஆக்ட்ரஸ் கேட்டாங்க. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு உங்களுக்கே தெரியாதா? சொல்லு. சரி ஓகே. ஆக்டர் வந்து சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சாய் பல்லவி. மோஸ்ட்டாக ரொம்ப நாள் அப்படின்னா சாய் பல்லவி தான். அதுக்கப்புறமா எஸ்கே பிடிக்கும், அதுக்கப்புறமா சாய் பல்லவி பிடிக்கும், அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா பிடிக்கும். ஸ்ரீலீலா கிடையாது, தமிழா பிடிக்கும். ராஷ்மிகா பிடிக்கும். தமிழா ராஷ்மிகா டான்ஸ் பார்த்தே நீ இப்போ பிலிக்கு டான்ஸ் ராஷ்மிகாவா? ராஷ்மிகா அப்படிலாம்
காமெடியன் வடிவேல். வடிவேல். நாங்கள் சந்தவங்களை பார்த்துக்கோம், செம்மையாக காமெடி பண்ணுவாங்க. வில்லனா நான் யாரையும் பார்த்து வேட்டையன் அந்த மாதிரியான வில்லனா ஏதோ பிரகாஷ்னு வரும். பிரகாஷ் வில்லன் நான் பார்த்துருக்கேன், பட் அவர் பேர் நகல. ஆனால் பிரகாஷ் ஜிவி பிரகாஷ் டி. லூசு. ஜிவி இல்லை பிரகாஷ் அவள். ஆனால் அவன் இங்கிலீஷில் எனக்கு தெரியலடி. அந்த படம் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா ஒரு வாட்டி பார்த்துருந்தாங்க. ஆனால் ஆக்ட்ரஸ் எல்லாம் கேட்டிருந்தேன், சொன்னாங்க. ஆனால் ஜிவி ஏதோ சொன்னாங்க. ஆனால் பிரகாஷ் அது மட்டும் தெரியும். How do you start this channel? ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து எங்கள் அக்கா வந்து எங்களுக்கு அந்த ஆசை அதாவது முன்னாடியே எங்களுக்கு வந்து இவளுக்கு என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இது சொன்னா ஆரம்பிச்சு அவ்வளோதான். இவளுக்கு என்ன ஆனால் எனக்கு ஒன்று இருந்துச்சு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். இவ்வளோ சொல்லிடலாம் என் பாவம் சொல்லி விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்படின்னா எனக்கும் இந்த மாதிரி இப்போ ஏதோ சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் சேனல் கோல்டன் ப்ளே பட்டன், சில்வர் ப்ளே பட்டன் அதெல்லாம் வாங்கி அங்கே ஸ்டேஜ் அவார்ட் மாதிரி ஏதோ கொடுப்பாங்க. அங்கெல்லாம் போய் நாங்களும் பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும், இந்த கோல்டு ப்ளே பண்ண அதெல்லாம் வேணும். நாங்கள் ஒன்றும் அவ்வளோ ஊரில் இல்லை, கொஞ்சம் ஓகே. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி முயற்சி பண்ணணும் ஒரு ஆசை. எனக்கு என்னன்னா இந்த என்ஆர்எஃப்எம் மாதிரி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் எங்களை வச்சு என்ஆர்எஃப்எம்க்கு என்ஆர்எஃப்எம் பார்க்கணும். இதை வச்சு என்ஆர்எஃப்எம் உங்கள் பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கோன்னு எனக்கு மோனி அக்காவுக்கு தெரிய வரணும். அந்த என்ஆர்எஃப்எம்க்கு தெரிய பிரின்சி அக்காவுக்கு தெரியணும். அதான் என்ஆர்எஃப்எம்னா பிரின்சியோட சேர்த்து தான். அதை பிரின்சி பிளானட் அக்கா பார்க்கணும். இங்கே பாருங்க, நாங்கள் உங்கள் பேரை வச்சு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும் என்ஆர்எஃப்எம்க்கு. அதனால எனக்கு ஒரு ஆசை அவங்கள பார்க்கணுன்னு. ஒரு பார்க்க வந்தோம். பிவிஆர் மிஸ்ஸுங்க 1 அதே நாள் அதே நிமிஷம் நாங்கள் வந்து அமரன் பார்க்க போனோம். ஓகேவா? அமரன் படத்துக்கு அவங்க பிவிஆர் போயிட்டாங்க. அதே நாள் அவங்க பிவிஆர் போனாங்க. நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மீனாட்சி போயிட்டோம். அதுதான் ஒரே தப்பு நாங்கள் பண்ணது. சாயங்காலம் கிளம்ப சொன்னாங்க, நைட்டு கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு எதுக்கு நீ பிவிஆரே கம்முன்னு வாங்கி மட்டும் போயிருக்கலாம்ல. ஃபேவரட் கோட்ஸ் விட்ரி எனக்கு தெரியாது. ஓ இந்த லைன்ல கோட். ஃபேவரட் இந்தியன் கேம். இந்தியன் கமலா தான் இருக்கு. என்ன இருக்கு? கமலா பார்ட் 3. ஏன்னா அது ரொம்ப அப்படியே மூஞ்சி இருந்து ஓய்னா வரவே முடியல. கமலா ரியல் லைஃப்ல நெக்ஸ்ட் பாருங்க. கொஞ்சம் சொல்லுவாங்க எதுவுமே வர மாட்டேங்குது. What is your favorite singer in YouTube? Singer. ஸ்ரீனிஷா. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீனிஷாவும் பிடிக்கும். ஜிவி பிரகாஷ் எனக்கு நல்லா பிடிக்கும். ஜிவி பிரகாஷ், அனிருத், ஸ்ரீனிஷா, அதுக்கப்புறம் சிவாங்கி அக்காவும். சிவாங்கி சில இதில் பாடியிருக்காங்க. எனக்கு வந்து சிவாங்கியோ ஜிவி பிரகாஷ் போட்டேன். வாட் இஸ் யோர் ஃபேவரட் சப்ஜெக்ட் சொல்லியாச்சு. ஒரே கொஸ்டின் தான், எதுக்கு தேவையில்லாமல் எடுத்து வச்சிருக்கோம்னு தெரியல. ஓகே, நம்ம எல்லாமே வச்சு எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து நம்புகிறேன். ஸோ வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் சீயிங் மை யூடியூப் சேனல். சப்போர்ட் அஸ். ஆக்சுவலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். சரங்கே பாய்.